நம்முடைய தூத்துக்குடி மாநகர் மாவட்ட தலைவர் அவர்களுடைய முரளிதரன் அவர்களுடைய தலைமையில் இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் கட்டளைக்கிணங்க எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுடைய கட்டளை ராகுல் காந்தி ஆர்ப்பாட்டம் எதற்கு என்றால், தமிழ்நாட்டின் குரல் வெளியை நசுக்கி கொண்டிருக்கும் இந்த ஒன்றிய அரசாங்கம் அதன் போக்கை கைவிட வேண்டும். எந்த முகத்தை வைத்துக்கொண்டு இங்கே நம்முடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் இங்கே வருகிறார்கள் என்று எங்களால் சிந்திக்க கூட முடியவில்லை. தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியையும் நியாயமாக கல்விக்கென்று வர வேண்டிய தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு சென்ற நிதியை தமிழ்நாட்டிற்கு நியாயமாக திருப்பி தர வேண்டிய நிதியை தராமல், இன்னும் கூட அதற்குரிய அரசாணையை கொடுக்காமல் இங்கே வந்து அவர் பாலம் திறக்க வருகிறேன் அதற்கு வருகிறேன் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பெரிய வெட்கக்கேடு தமிழ்நாட்டிற்கு. அதே போல இன்றைக்கு இருக்கும் அந்த வக்ஃப் போர்டு அதோடைய இதை வந்து சட்ட திருத்தம் செய்திருக்கிறார்கள். எந்த காரணத்திற்காக கொண்டு வந்தார்கள், ஏன் இப்பொழுது கொண்டு வந்தார்கள், எதுக்குமே பதில் இல்லை. அதை கொண்டு வந்த விதமும் பார்த்தீங்கன்னா சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விதத்தில் இருக்கிறது. நைட்டு 1 மணிக்கு எடுத்துட்டு வராங்க. இத்தனை பேர் ஓட்டு அகேன்ஸ்டா 230 பேர் கிட்டத்தட்ட அதுக்கு எதிராக ஓட்டு இருந்தோம். அதே போல வந்து ஜேபிசி அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியை வந்து சரியான விதத்தில் நடத்தாமலும் இன்னைக்கு வந்து அதை கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் காரணம் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில் இருக்குது, கோர்ட் அவர்களுடைய கையில் இருக்கிறது என்ற ஒரு ஆணவத்தினால் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நிச்சயம் ராகுல் காந்தி முறியடிப்பார். நிச்சயம் வந்து இந்தியா இதெல்லாம் மீண்டு இதெல்லாம் விட பார்த்த ஒரு நாடு தான் இந்திய நாடு. சிறுபான்மை மக்களுக்காக இந்திய நாட்டில் உள்ள இந்துக்கள் சிறுபான்மைக்காக என்றைக்குமே பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமையை பாதுகாத்திருக்கிறார்கள். அது இன்னும் தொடரும் என்று நாங்கள் இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும்.